ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு 1 kg மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மெலிசா. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 1 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 200 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்க, ஏலக்காய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 5 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம் கூடயே நல்லா சேர்ந்து கலக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாஸ்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தயிர் 200 ml சேர்த்துக்கலாம். இதில் வேறு எந்த மசாலாவும் இல்லை, அவ்வளோதான். இப்போது நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலாலாம் நல்லா பிரட்டி விடுங்க. மட்டன் வேகிறதுக்கு குக்கரில் போட்டு 6 விசில் விட்டுக்கலாம். சாதம் வேகிறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம். மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். தண்ணி நல்லா கொதித்து வந்தவுடனே புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலர் பவுடர் போட்டுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை இப்போ நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அரிசி இந்த மாதிரி 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கலாம். மசாலாவில் இப்போ லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இப்போ மசாலாவும் சாதத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஹீட் ஆன தவா மேலே நம்ம பிரியாணி சட்டி வச்சுக்கலாம். நான் 2 கலர்ஸ்க்காக மேலே கலர் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ தம்க்கு மேலே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது தாங்க ஈஸியாக சிம்பிளான தம் பிரியாணி. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஜூஸியாக மசாலாவாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.